காலையிலே அலாரம் அடிச்சது இன்னும் 5 நிமிஷம் மட்டும் தூங்குடான்னு மனசு கேட்டுச்சு. ஆனா அடுத்த செகண்டே அடுத்த வாரம் மேட்ச் இருக்கலாடா எழுந்துடான்னு மூளை எனக்கு ஆர்டர் போட்டுச்சு. உடனே எந்திரிச்சு அவசரமா கிளம்பி கிரவுண்டுக்கு போயிட்டேன். இன்னைக்குமே கிரவுண்டில் நான் மட்டும் தான் பைக்கு கொண்டு பார்க் பண்ணிட்டு ஷூ சாக்ஸ் டிஷர்ட் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு முதல்ல கிரவுண்ட் தொட்டு கும்பிட்டேன். ஏன்னா நமக்கு இந்த கிரவுண்ட் தானே கோயில் மாதிரி. அதுக்கப்புறம் வாமப்பெல்லாம் முடிச்சிட்டு 3 கிலோமீட்டர் ரன்னிங் ஓட ஸ்டார்ட் பண்ணேன். சொல்றதுக்கு வெறும் 3 கிலோமீட்டர் தான். ஆனா ஒரு மாதம் கழிச்சு ஓடுறதால உடம்பு என்ன பார்த்துட்டே என்ன பாவம் பண்ணேன்னு என்ன பார்த்து கேட்ட மாதிரி இருந்துச்சு. 25 நிமிஷம் கஷ்டப்பட்டு ரன்னிங் ஓடி முடிக்கும் போது வெயில் வேற அதோட டூட்டியை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் கிரவுண்ட்ல ரன்னிங் செட் ஜம்போர் போட்டு லாங் டேக் அப் ஸ்டைல் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டு ஜம்ப் ட்ரைசப்ஸ் புஷ்அப்ஸ் ரன்னிங் செட் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டேன். அப்பவே தெரிஞ்சிருச்சுங்க ஒரு மாதம் ரெஸ்ட் எடுத்ததுக்கு இப்போ உடம்பு வட்டி மொதமா சேர்த்து வாங்கிட்டு இருக்குது. இன்னைக்கு ஒரு டார்கெட்டுங்க விடாம ஒரு 250 ஸ்ட்ரோக்கு விடாம ஒரு 100 அன்ராம் 100 ஸ்பிங்கர் போட்டு இன்னைக்கு எப்படியே டார்கெட் பண்ணி பார்த்தேன். ஆனா ஓரளவு சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ எதுக்கு தான் இவ்வளவு பிராக்டிஸ் நீங்க கேட்டீங்கன்னா அடுத்த வாரம் சனிக்கிழமை செங்கோட்டையில வந்து ரோலிங் டிராபி மேட்ச் வைக்கிறாங்க. போன வாரம் வந்து அவங்க செங்கோட்டை வின் பண்ணிட்டாங்க. இந்த வாரம் நம்ம டேன். இந்த ரோலிங் டிராபி ரூல்ஸ் செமங்க. ஒவ்வொரு வாரமும் வின் பண்ற டீம் கப்பை வீட்டுக்கு எடுத்து போகலாம். அடுத்த வாரம் மறுபடியும் கொண்டு வரணும். ஆனா எந்த டீம் முதல் 3 தடவை தொடர்ந்து வின் பண்ணுதோ அந்த கப் அவங்களுக்கு சொந்தமாயிரும். அப்படியே பிராக்டிஸ் எல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டு மதியம் போல இன்னைக்கு சீக்கிரமாவே ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன். ஏன்னா நாளைக்கு வந்து பசங்களுக்கு சோனல் மேட்ச் இருக்கு. அதனால இன்னைக்கு சீக்கிரமா போய் அவங்களோட இன்னைக்கு விளையாடலாம் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். நான் ஸ்கூலுக்கு போய் பார்த்ததுமே பசங்க 11 மணிக்கே வந்து பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க. நீ ஃபுல்லாவே கிரவுண்ட்ல தான் கடந்திருக்காங்க. அந்த மாதிரி வெறித்தனமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க நாளைக்கு மேட்சுக்காண்டி. அதுக்கப்புறம் நானுமே பசங்களோட சேர்ந்து கோர்ட்ல இறங்கி விளையாட ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு ஃபுல்லாவே ஒர்க் அவுட் கிடையாது. ஃபுல்லாவே நீங்க மேட்ச் தான் விளையாட போறோம்னு சொல்லிட்டு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு மேட்ச் 2 மேட்ச் 3 மேட்ச் 4 மேட்ச் போயிட்டு அப்படியே விடாம 8 மேட்ச் வரை விளையாடிட்டோம். எங்க ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள். தோக்குற டீம் வெளியே ஜெயிக்கிற டீம் உள்ள அந்த மாதிரி ரூல்ஸ் வச்சு விளையாண்டுட்டு இருந்தோம். பசங்களுமே ஈஸியான பாயிண்ட் விட்டு கொடுக்கலாங்க. கடைசியில நம்ம டீமே ஒரு மேட்ச் தோத்துட்டோம். அதை நான் வேணும்னே எல்லாம் விட்டு கொடுத்தேன்னு சொல்ல மாட்டேன். உண்மையாவே பசங்க சூப்பரா விளையாண்டு அந்த வின்னிங்க சம்பாதிச்சாங்க. அதுதான் ஒரு கோச்சுக்குமே கிடைக்கிற பெரிய சந்தோஷம். நாளைக்கான மேட்ச் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பா நம்ம பெஸ்ட்டை கொடுப்பாங்க. வச்சு கிடைச்சா அது பெரிய சந்தோஷம். கிடைக்கலனாலும் கடைசி பாயிண்ட் வர போற டீம் நம்ம டீம் கண்டிப்பா இருக்கும். அதுதான் நம்மளோட பெரிய கோல். சரி ப்ரோ, நாளைக்கு என்ன நடக்குதுன்னு அடுத்த வீடியோல கண்டிப்பா பார்ப்போம். நீங்களுமே கடைசி வரை நம்ம கூடவே இருங்க. விட்டுட்டு போயிடாதீங்க. தேங்க்யூ.